நாங்க மரியாதையா சொன்னோம், ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சு, தமிழ்நாட்டை தமிழதான் ஆளணும், உங்க பணத்தை பார்த்தோம், ரைட், ஓகே, லவ் யூ ப்ரோ, சூப்பர் ஸ்டார், ஓகே, லவ் யூ. பணத்தை பார்க்கிறோம், முதற்காட்சி FTMS பார்க்கிறோம், ஓகே வா. ஆனால் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று வந்தால் நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்று சொன்னோம். பெரும் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அரசியலில் இருந்து விலகி தன்னுடைய ரசிகர்களையும் காப்பாற்றி அவரையும் காப்பாற்றி மரியாதையா இருக்கார். இன்னும் ஒரு நல்ல மனுஷனா மதிக்கிறோம் அவரை. முடிவுட்டீங்களா? தகுதியே இல்லாத தலைமை இருக்கிற இந்த நாட்டுல அதை தட்டி கேட்கிற ஒருத்தனா உங்கள ஒருத்தனா கேட்கிறேன், யாருக்கு ஓட்டு போட போறீங்க? ஏப்ரல் 18 குடிஞ்சு கும்பிடாதீங்க, நிமிந்து ஓட்டு போடுங்க. ஏப்ரல் 18 நீங்கள் வெற்றி களம் காணும் நாள். நாங்கள் தான் மாபெரும் மாற்றத்திற்கு மக்கள் நீதி மையம். புதிய திருப்பமாக வரும் தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். திமுகவுக்கு முழு ஆதரவு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது. நீ வாடா, உன்னை வச்சு செய்யத்தாண்டா நாங்க காத்திருக்கிறோமா? 2026 சினிமாவில் இருந்து கடைசியாக விஜய் என்று ஒருத்தர் வந்தால் அவரை பிரபாகரன் பிள்ளைகள் தோற்கடித்து வீட்டுக்கே சினிமாவுக்கு அனுப்பினார்கள். என்ன வரலாறு வரும்? எங்கள் உயிருக்கு மேலாக இருக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீ நம்பி எனக்கு வாக்குத்தான். நம்பி ஒரே ஒரு முறை ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில பலமுறை வாழ்ந்துட்டேன், அம்மையா ஜெயலலிதா ஆட்சியில பலமுறை வாழ்ந்துட்டேன், ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில 5 ஆண்டு வாழ்ந்துட்டேன், ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில 4 ஆண்டு வாழ்ந்துட்டேன். ஒரே ஒரு முறை உன் மகன் உன் உடன் பிறந்தவன் ஆட்சியில வாழ்ந்துவன் நாட்டின் தலை சிறந்த நாடாக மாற்றேன், பூமியின் சொர்க்கமாக மாற்றேன். நீ தயவு செய்து இந்த தருணத்தை, இந்த வாய்ப்பை தவறவிட்டாத. வரலாறு உனக்கு தந்திருக்கிறது, கவனி. உன் பிள்ளை உன் உடன் பிறந்தவன் எடுத்து வைக்கிற அரசியலை கூர்ந்து கவனி. மற்றவர்கள் சொல்கிற அரசியலையும் கவனி. எது சரியோ அதை செய். எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லல, ஆனால் எது சரியோ அதை செய். சரியானதை செய், எளிதானதை செய்யாதே. தயவு செய்து செய்யாதே.